தமிழ் சினிமா மட்டுமல்ல, இந்திய சினிமாவிலே ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் இந்த ஜனநாயகன் லீக் ஆனது தான். சுத்தமான பிரிண்டு, ஹெச்டி பிரிண்டு வந்து ரிலீஸ் ஆகிருக்கு நெட்டில். இதுக்கு யார் குற்றவாளி, யார் இது காரணம் என்ன அப்படிங்கிறது தான் இன்னொரு பக்கம் இருக்கட்டும். ஒரு 6 பேரை பிடிச்சி வச்சுருக்கோன்னு சொல்கிறாங்க. அந்த 6 பேர் உண்மையானவர்களா, அல்லது பிடித்து வைத்து ஒரு கணக்கு காட்டுவதற்காக வைக்கப்பட்டவர்களா? ஏன்னா இந்த ரிலீஸ் ஆன பிரிண்டு அவ்வளோ சுத்தமான பிரிண்டு, ஹெச்டி பிரிண்டு. முக்கியமான இடத்துலேருந்து தான் போயிருக்கணும். எடிட்டர் தரப்பிலிருந்து போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி அவர் வாய் திறந்து சொல்லிட்டார். ஒன்று நடிகர் தரப்புலேருந்து போயிருக்கணும், ஏன்னா ஒரு காப்பி அங்கேருந்து தான் போயிருக்கணும். சென்சார் தரப்புலேருந்து போகிறதுக்கு சத்தியமாக வாய்ப்பே இல்லை. தயாரிப்பாளர் தரப்பும் ஆணித்தரமாக மறுத்துட்டாங்க, எங்களுக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை. அப்போ எஞ்சி உள்ளது நடிகர் தரப்பில் தான். அந்த நடிகர் தரப்புலேருந்து வெளிவந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு யூகம் யூகிப்பது தப்பு இல்லையே. ஏன்னா அரசியலில் எது வேணால் நடக்கலாம். உதாரணமாக ஒன்று சொல்கிறேன். யூத் படம் சரியாக போகலை. விஜய் நடித்த படம் தான். ஆள் தொட்ட பூபதிங்கிறது அதில் ஃபேமஸான பாட்டு. அந்த பாட்டை வச்சு இதை ஏதாச்சும் ஒரு இது பண்ணணும்னு சொல்லி விஜய்க்கு அப்போது மேனேஜராக இருந்த பிடி செல்வகுமார், அவர் தான் மேனேஜராக இருந்தார். படத்துக்குடைய பிஆர்ஓவும் அவர் தான். அவர் என்ன பண்ணார்னா ஒரு பயங்கரமான வேலையை பண்ணார். ஏன்னா அந்த படம் ஓட்டப்படணும், விஜய்க்கு தோல்வி அடைஞ்சிடக்கூடாது, அது எப்படியாவது அந்த படத்தை தூக்கி நிறுத்துறங்கிற வெறியோட சவுத் சைடில் போய் என்ன பண்ணாருன்னா ஒரு தியேட்டரை தேர்ந்தெடுத்தார். அந்த தியேட்டரை தேர்ந்தெடுத்து அதில் இந்த பாட்டை போட்டு இந்த ரசிகர்களெல்லாம் ஆட வச்சு, அதை கேமராவில் ஒரு படம் பிடிக்கிறாங்க, ஆட விட்டு ஸ்க்ரீனெல்லாம் கிழிக்கிறானுங்க, ஸ்க்ரீனை கிழிச்சிட்டானுங்க. எல்லாம் திட்டமிட்ட வேலை. அதை அவரே ஒத்துக்கிறார், பிடி செல்வகுமாரே ஒத்துக்கிறார். அந்த படம் ஓடுவதற்காக நான் இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சு அந்த படத்தை ஓட்டினேன். ஏன்னா ஆள் தோட்ட பூபதிங்கிறது ரொம்ப மாஸ் பாட்டு, அது ஈஸியாக ஜனங்களை சென்றடையும். அதை மெயினாக வச்சு நான் அந்த மாதிரி பண்ணேன். அது நான் எதிர்பார்த்ததை விட அந்த படம் அருமையாக போச்சு அப்படின்னு முறையே சொல்கிறார், பிடி செல்வகுமாரே சொல்கிறார். அப்போ இந்த மாதிரி ஒரு முன்னுதாரணம் விஜய் படத்தை பற்றி ஒரு முன்னுதாரணம் இருக்குது. இப்படி இருக்கும்போது இந்த படத்தில் தேர்தலில் ஒரு பெரிய ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தணும், விஜய் பக்கம் ஒரு பெரிய பிரச்சனை, பெரிய ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தணும் அவர் மீது. ஏன்னா அவர் இப்போ போகிற இடங்களில் சரியாக பேச முடியலை, கூட்டம் அந்த மாதிரி நெருக்கடிக்குது. சில இடங்களில் இவரே லீவு போட்டுறாரு, போகிறதில்ல, பேசுகிறதில்ல, இந்த மாதிரிலாம் இருக்குது. அவன் இந்த படத்தை வச்சுனாச்சும் நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு பிடி செல்வகுமார் மாதிரி யோசிக்கிற ஆள் சில பேர் இல்லாமலாம் இருப்பான். விஜய்க்கு பக்கம் இல்லாமையாக இருப்பான். அவன் ஏதாவது செஞ்சு இந்த படத்தை வெளியே விட்டுருக்கான் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் ஏற்படாமல் இல்லை. ஏன்னா படத்தினுடைய காட்சிகள் எல்லாமே எலெக்ஷன் சம்பந்தமாக இவருக்கு என்னென்ன ஊக்கத்தை கொடுக்குமோ, இவருடைய பிரச்சாரத்துக்கு உதவியாக இருக்குமோ, இவரை தூக்கி பிடிக்குமோ, அந்த அளவுக்கு அந்த படத்தில் எல்லாமே இருக்குது. விஜயை தூக்கி பிடிக்கிற அளவுக்கு இந்த ரிலீஸ் ஆன காட்சிகள் எல்லாம் இருக்குது. ஆகவே தேர்தல் உத்தியாக, தேர்தலுக்கு தங்களுக்கு உதவியாக இருக்கட்டுமே அப்படிங்கிற நிலையில் பிடி செல்வகுமாரி மாதிரி அங்கே உள்ளவன் எவனாவது யோசித்து இந்த மாதிரி ஐடியா கிளப்பி வெளிவிட்டானா அப்படிங்கிற சந்தேகம் வராமல் இல்லை. இப்போ அடுத்த உடனே இன்னொரு செய்தியும் வருது. இந்த படம் இந்த ரிலீஸ் ஆனதுனால, அதாவது இதில் நெட்டில் வெளிவந்ததுனால தயாரிப்பாளருக்கு ஏகப்பட்ட நஷ்டம். ஆகவே இந்த நஷ்டத்தை ஈடுகட்டுறதுக்காக தயாரிப்பாளருக்கு விஜய் இன்னொரு படம் நடித்து கொடுக்க போகிறாரு, ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு அவர் சார்பில் உள்ள ஒரு டிவியில் செய்தி வாசிக்கிறாங்க.
நம்ம கொஞ்சம் அப்படி உல்டா பண்ணி அப்படி இப்படி விசாரித்தா கடைசி படம் அதாகத்தான் இருக்கணும், நம்ம புதுசாக நடித்து வர்றதாகத்தான் இருக்கணும். ஆனால் இந்த படத்தில் எலெக்ஷன் நேரம் அந்த மாதிரி வந்துருச்சு, ரைட்டு. ஆனால் கடைசி படம்ங்கிறது நாமும் நமக்கு வேண்டிய விரும்பிய அபிலாஷைக்குரிய நடிகை நடித்த படமாகவும் இருக்கணும். ஆகவே இதில் திரிசாவும் நானும் சேர்ந்து நடித்த படமாக இருக்கணும், அதுதான் கடைசி படமாக இருக்கணும் அப்படின்னு விஜய் தரப்பு நினச்சி இந்த புதிய படத்தில் ஒத்துக்கொண்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது. ஏன் பேச்சு இப்படி வரக்கூடாதா? ஏன் அப்படி மாதிரி வேறு மாதிரிலாம் யோசிக்கும்போது இப்படி மாதிரி யோசிக்கக்கூடாதா? நான் யோசித்தா தப்பா? படம் வர இந்த மாதிரி புது படம் நடிக்க போகிறாருன்னு சொல்கிறீங்க, அந்த புது படத்தில் திரிசா நடித்தா பிரமாதமாக இருக்குமே அப்படிங்கிறத நம்ம கருத்தை நம்ம சொல்கிறோம். இதுதானே? நீ அப்படி யோசிச்சேன்னா இப்படி யோசிக்கத்தானே வேணும். வரமா வராதா? சரி, அடுத்து இந்த டிவிகே வேட்பாளர் வெங்கட்ராமன் ஒரு பெரிய ஆள் தெரியுமா உங்களுக்கு? இந்த ஆள் நம்ம விஜய் கூடவே தெரியுவான். அந்த ஆள் ஒய்ஃபை தனியாக விட்டுட்டு ஒய்ஃபை சொந்த குழந்தை பெண் குழந்தைய மாத்திரம் கூட்டிகிட்டு கிட்டத்தட்ட 6 வருஷமாச்சான் பிரிஞ்சே வாழ்கிறாங்க. காசு கொடுக்கறதில்ல, குடும்பத்தை கவனிக்கிறது இல்லை, பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கானா. அவர் ஒய்ஃப் வந்து ரோட்டில் வந்து நின்று அழுகுது. இப்படிப்பட்டவர் எல்லாம் ஏன் அவருடைய தலைவரே அப்படித்தானே இருக்கார். மனைவியை கண்கலங்க வச்சுட்டு போயிட்டார்ல, அவன் தொண்டை இருக்கா கண்கலங்க வைக்கிறதுல என்ன ஆச்சரியம் இருக்க போகுது. ஆக இப்படியும் சில செய்திகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. சரி, அடுத்து இப்போ இந்த எலெக்ஷனில், இந்த வருஷ எலெக்ஷனில் இன்டர்நெட்டினுடைய பயன்பாடு அதிகமாக இருக்குங்க. இன்டர்நெட்டினுடைய பயன்பாடு அதிகமாக இருக்குது. அரசியல் கட்சிகள் வந்து தங்களுக்கு வலிமை வாய்ந்த ஒரு ஆயுதமாக அந்த இன்டர்நெட்டை பயன்படுத்துகிறாங்க. டிஎம்கே வந்து பென் மீடியா, ஆன்லைன் பென் மீடியா, அதை தங்களுடைய பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. ஏடிஎம்கே, ஐமேக், அவங்க அதை பயன்படுத்துகிறாங்க, ஆன்லைனில் அதை பயன்படுத்துகிறாங்க. டிவிகே ஆதவ அர்ச்சனா அவர் ஆல்ரெடி அதை வச்சுருக்காரு. அவர் வந்து இந்த நம்ம விஜய் கட்சியில், தமிழக வெற்றி கழகத்தில் விஜய்க்கு அடுத்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகள், எல்லா விதத்திலும் முனைப்போடு அவர் வழிவகைகளை வகுத்துக்கிட்டு இருக்கார். எப்படி கோயபல்ஸுக்கு, அதாவது ஹிட்லருக்கு கோயபல்ஸ் எவ்வளோ உதவியாக இருந்தாரோ, அவர் ஹிட்லர் ஜெயிக்கிறதுக்காக அவர் என்ன வேணாலும் செஞ்சார். எல்லா விதமான உத்திகளும் பொய்களெல்லாம் தாராளமாக சொன்னார். அது மாதிரி இந்த டிவிக்கு வெற்றி பாதையில் கொண்டு போவதற்காக இந்த ஆதவ அர்ஜுனா அவரால் இயன்ற பொய்களெல்லாம் அள்ளி விட்டுக்கிட்டு இருக்கார். எல்லாம் எதை பற்றியும் கவலைப்படுறதில்ல. ஆனால் உண்மையிலேயே பாருங்கள், இன்றைக்கி செங்கோட்டையன் இருக்கார், அவரை எல்லாம் அரசியலில் அவர் மாதிரி ஒரு பெரிய ஆள் கிடையாது, 8 தடவை ஜெயித்தவர். அவரையெல்லாம் தாண்டி ஆதவ அர்ஜுனா தான் இன்றைக்கி அந்த 2வது இடத்துல இருக்கார். அங்கே விஜய் இவரைத்தான் மதிக்கிறாரு, இவரைத்தான் கூப்பிட்டு எதுவும் பேசுகிறாரு. அவர் நம்ம பொதுச் செயலாளர் இருக்கார், அவர் உப்புக்கு சப்பானி, அவர் ஒரு கோமாளி, எப்படி வேணாலும் பயன்படுத்திட்டு போயிடலாம். அதனால் டிவிக்கே வந்து விஜய் வந்து ஒரு பொறுப்பான பதவிக்கு வந்துட்டாருன்னா அந்த கட்சியை தம் கைக்குள்ளே கொண்டு வந்துடணும், அடுத்த விஜய் நாமத்தான் இருக்கணும் அப்படிங்கிற வெறியோட ஆதவ அர்ஜுனா செயல்படுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையாகவும் இருக்குது. சரி, இப்போ தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தை முடித்து கொண்டு 17ஆம் தேதி முடிச்சுக்கொள்கிறார். ஃபஸ்ட்டு முடிச்சுக்கொள்கிறார். அந்த இடத்த மக்கள் நீதி மைய தலைவர் கமல்ஹாசன் எடுத்துக்கிட்டார். அவருடைய விட்ட இடத்துலேருந்து இவர் தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறார். 5 நாள் முக்கியமான தொகுதிகளாக குறி வச்சு அவருடைய முதல் கட்ட பிரயாணமே, கமல்ஹாசனுடைய முதல் கட்ட பிரச்சாரமே முக்கியமான தொகுதிகளை குறி வச்சு அடிக்குது. விஜய், எடப்பாடி, இன்னும் பல தலைவர்கள்லாம் இருக்காங்கல்ல, இந்த தலைவர்கள்லாம் முதல் இடங்களெல்லாம் வச்சு குறி வச்சு அடிக்குது. மக்கள் நீதி மைய கட்சிக்காரங்களும் அந்தந்த தொகுதிகளில் வந்து இப்போ முனைப்போடு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம்.
தலைமை கழகத்துக்கு வந்து மையத்துக்கு வந்து செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு. எதிர்பாராத அளவுக்கு தொண்டர்கள்லாம் வந்து ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க அப்படின்னு. இந்த செய்தியை எப்படியாவது மட்டம் தட்டணுங்கிறதுக்காக சில ஊழிகள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இவர் ராஜினாமா பண்ணிட்டார், அவர் ராஜினாமா பண்ணிட்டு இல்லாத செய்திகளை சொல்லி பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் யாரும் நம்பாதீங்க. அடுத்து அஜித்தை பற்றி ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்லிடுவோம். மைத்ரி மேக்கர், சத்யஜோதி வேல்ஸ், இந்த 3 பேர் படத்துலேயும் அஜித் ஏதாவது ஒரு படத்தில் ஒரு தயாரிப்பில் நடிப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை, அது ஒரு செய்தி வந்தது. ஏன்னா 3 பேரும் அணுகிக்கிட்டு இருக்காங்க, யாருடைய கதை பிடிக்குதோ அதில் அஜித் நடிப்பார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ நமக்கு கிடைச்ச செய்தி என்னென்னா, இந்த 3 பேருடைய படத்துலேயும் அவர் நடிக்கலை. காரணம் என்னென்னா, ஊதியம் ஒத்து வரலை, ஊதிய பேச்சு ஒத்து வரலை. இதனால் சொந்தமாக படம் எடுக்கிறார். மே மாதத்துல இருந்து அந்த படப்பிடிப்பு தொடருது. மே மாதம் எப்படி படப்பிடிப்பு தொடருதுன்னா, ஒவ்வொரு மாதமும் 15 நாள் படப்பிடிப்பு, 15 நாள் பந்தயம், கார் பந்தயம். இப்படி டார்கெட் பண்ணி ஷெட்யூல் போட்டு அஜித் நடிக்க போகிறாரு அப்படின்னு ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க. இதை சந்தோஷத்தோடு உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். நாளைக்கு சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.